நிச்சயமா இப்ப ரோகிணி கண்டிப்பா உடனடியா மாட்ட மாட்டாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலைக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். ஏதாச்சும் வந்து நிஜமாவே ரோகிணி மாட்ற மாரி ஏதாவது காட்சி வந்தா கூட, இப்படி தான் பண்ணி புலி வருதுங்க, புலியும் வராது, பூனையும் வராது, போப்பா அந்த பக்கம் அப்படிங்கிற மாரி வந்து அந்த எபிசோட பார்க்காம கூட விட்ற அளவுக்கு நம்மள வெறுப்பேத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஃபில்லர் மேல ஃபில்லர். இன்னைக்கு எபிசோட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருப்பி நேத்து ஃபுல்லா முத்துவ தேடி இன்னைக்கு முத்துவ கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே கட்டி பிடிச்சாங்க. திருப்பி வந்து அவர் ஏதோ ஈகோக்காக போனாருன்னு சொல்லி இழுத்து ஓட்டியாச்சு. ஆனால் இதுக்கு பிறகு தான் நிஜமான ஒரு காம்படிஷன் திருப்பி சிறகடிக்க ஆசைக்கு வரப்போகுது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி சிறகடிக்க ஆசை பரபரப்பாக போயிட்டு இருந்தபோது எதிர்நீச்சல் தான் அதுக்கு போட்டியாக இருந்துச்சு. அப்புறம் எதிர்நீச்சல் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் போட்டியாக ஒரு சீரியல்லாம் இல்லைங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக டம்மி ஆச்சு இப்போ சிறகடிக்க ஆசை. ஆனால் இப்போ திருப்பி எதிர்நீச்சல் சீசன் 2 வருது அதே டைம் ஸ்லாட்டில் அப்படின்னா இவங்க திருப்பி சூடு பிடிக்க வேண்டிய கட்டாயம். அதனால தான் டிசம்பர் மாதத்தில் அதிரடி திருப்பம்ங்கிறாங்க. ஜீவாவும் ஏதோ ஒரு இடத்த வாங்கி பதிய வைக்கிறதுக்காக வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போக அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த போலியான வீட்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுங்க வேறு கிளம்பி போகுதுங்க. யாருன்னா மனோஜ், ரோகிணி, அந்த மனோஜோட பார்க் ஃப்ரெண்டு எல்லாரும் அங்கே இவங்கள பார்த்துட்டு கோவமாக வந்து ஜீவா அந்த விஷயத்தெல்லாம் வந்து யாரை பார்க்கக்கூடாது நினச்சோன்னா அவங்கள பார்த்துட்டேன் அப்படின்னு காரில் வச்சு சொல்ல யாருன்னு சொல்லி கேட்டால் இவங்க அப்படின்னா இவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்னா முன்னாடி அவனை தான் லவ் பண்ணேன் அப்படிங்கிறலாம் சொல்லி என்கிட்ட பணத்தை ஃபுல்லாக பிடுங்கிட்டாங்க, அதுதான் கையெழுத்து வாங்கணுமே அப்படிங்கிறலாம் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம அப்பா பணத்தை பிடுங்கிட்டு ஓடின பொண்ணு இந்த பொண்ணு தான். அந்த பணத்தை நம்ம அண்ணன் திரும்பி வாங்கினதுக்கப்புறமா தான் கடையே ஆரம்பிச்சிருக்காரு, ஷோரூமே ஆரம்பிச்சிருக்காருங்கிறலாம் தெரிய வந்து பலார் விட்டு ஷோரூமை மொத்தமாக 3 பேருக்கு தான் சொந்தம் அப்படின்னு பிரிக்க போகிறாங்களா, என்னென்ன மாதிரி விஷயங்கள் அடுத்து நடக்க போகுதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதில் முக்கியமான பிரச்சனையாக ரோகிணிக்கு இருக்க போகிறது, ரோகிணியோட அப்பா தான் பணம் கொடுத்தாருன்னா அப்போ இந்த காசு ஃபுல்லாக இங்கேனா இப்போ உன் அப்பா ஒரு 10 பைசா கொடுக்கலையா, ஜெயிலில் தான் இருக்காரா அப்படின்னு விஜயாவுக்கு ரோகிணி மேலே இருக்க நம்பிக்கையும் போயிடும். நடக்குமா நடக்காதா, உங்களுக்கு என்ன தோணுது?